தர்மத்திற்காக தொடங்கப்பட்ட மகாபாரத போர்ல பாண்டவர்களின் அதர்மத்தால பொய் சொல்லி வீழ்த்தப்பட்ட ஒருவர். கௌரவர்களின் படையை எத்தனையோ தளபதிகள் வழி நடத்தி இருந்தாலும் அவர்கள் தலை சிறந்த தளபதி. ஆனா எப்படிப்பட்ட வீரனுக்கும் பலவீனம்னு ஒன்று இருக்கும். இவரின் பலவீனம் தன் மகன் மீது கொண்ட அளவு கடந்த அன்பு. அந்த தகப்பன், அந்த குரு, அந்த தளபதி, அந்த வீரனின் பெயர் குரு துரோணாச்சாரியர். நான் சத்யா. இது மகாபாரத கதைகள் 18 நாட்கள் 18 முக்கிய கதாபாத்திரங்கள் பற்றி நம்ம காணொலி தொடரா பார்க்க போறோம். அதையெல்லாம் பார்க்கணும்னா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. குரு துரோணரின் அதிரடியான போர் யுக்தியில கதிகலங்கி போயிருந்த பாண்டவர்கள் துரோணரை வீழ்த்த உலகின் மிக ஆபத்தான ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. அந்த ஆயுதத்தின் பெயர் பொய். அதுவும் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட பொய்யுரைக்காத தர்மத்தின் தலைவன் யுதிஷ்டன் வாயால உரைக்கப்பட்ட பொய். பாண்டவர்களுக்கு எதிராக துரியோதனன் போர் கொடுக்க 1000 காரணம் இருக்கலாம். குரு துரோணரின் காரணம் பாஞ்சாலியின் தந்தை துருபதனால் ராஜ்யத்தில் பாதி தருவதாக கூறி ஏமாற்றி அவமானப்படுத்தப்பட்டு வறுமையில் வாடிய தன் மனைவி மற்றும் ஒரே மகன் அஸ்வத்தாமன் பசியை போக பீஷ்மரின் கோரிக்கை கிணங்கி அஸ்தினாபுரத்து இளவரசர்களுக்கு குருவான துரோணாச்சாரியார் மனசுல இருந்த பழிவாங்கும் எண்ணம் தான் காரணம். அந்த பகையை தீர்க்க போரின் 15ஆம் நாள் வழிவகுக்க தனது முன்னாள் நண்பன் இந்நாள் ரோகியை கொன்று பழி தீர்த்தார் துரோணர். ஆனா அப்ப அவருக்கு தெரியாது போரின் 15ஆம் நாள் சூரிய அஸ்தமனத்தை அவரும் பார்க்க போறது. கிருஷ்ணரின் ஆணைக்கிணங்க பீமன் அவனது கதையை ஏந்திய அஸ்வத்தாமனை நோக்கி புலியாய் பாய்ந்து பருந்தாய் பிறந்து வானை எட்டும் உயரம் குதித்து அர்ஜுனனின் அம்பாய் அஸ்வத்தாமன் சிரத்தை தாக்க மண்ணில் சரிந்தான் அஸ்வத்தாமன். செய்தியை கேட்ட துரோணர் தன் கையில் இருந்த ஆயுதத்தை எறிந்து நிராயுதபாணியானார். காரணம், செய்தியை சொன்னவன் உண்மைக்கே உரித்தான தர்மத்தின் தலைவன் யுதிஷ்டன். கண்ணிமைக்கும் நேரத்தில் துருபதன் மகன் திருஷ்டத்யுமன் வாளுக்கு இணையானது துரோணரின் தலை. ஆனால் கிருஷ்ணரின் சங்குலியில் மறைந்திருந்தது யுதிஷ்டரின் பாதி உண்மை. எங்கு மாண்டது அஸ்வத்தாமன் எனும் யானை. அதர்மத்தை தேர்ந்தெடுத்த துரோணரா, துரோணரை ஏமாற்றிய துருபதனா, பொய்யுரைத்த யுதிஷ்டரா? துரோணர் மறைவுக்கு யார் காரணம்?